இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு யூஸ் யுவர் காட் கிவன் அத்தாரிட்டி. தேவன் உங்களுக்கு வழங்கிய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். வசனம் யாத்ராகமம் 14:15-16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நமக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரத்தை புரிந்து கொண்டு பயன்படுத்துவதை தான் அற்புதங்கள் நடப்பதை காண்பதற்கு திறவுகோல் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒரு ராஜா அவன் ஒரு காரியத்தை செயல்படுத்தணும்னா அந்த ஊரே அவனுக்கு கீழ்ப்படையுது பாருங்க. ஏன்னா அந்த அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்காரு. அது அநேகருக்கு நம்மளுக்கு புரியல. அது நம்ம புரியாததுனால தான் அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். பாருங்க, நம்ம சூழ்நிலையில் சில வேலையில் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு நம்மளுக்கு தெரியாது பாருங்க. நம்ம தேவனை நோக்கி கதறுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லையா? தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுறதுக்கு ஒரு காலம் உண்டு. அதே சமயம் நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு காலம் உண்டு. இந்த இடத்துல மோசே கிட்ட தேவன் சொல்கிறாரு, ஏன் என்னை பார்த்து நீ கதறுகிற, விண்ணப்பம் பண்ணுற? நீ உன் முதல்ல கையில் இருக்க கோலை எடுத்து சமுத்திரத்தின் மேலே நீட்டு என்று சொல்லுகிறார். பாருங்கள், சில டைம் நம்ம கையில் அதிகாரம் இருக்கும், நம்ம பயன்படுத்த தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை காட்டுவார். பாரு, உன் கையில் தான் இருக்குது, நீ அதை யூஸ் பண்ணு, அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுன்னு சொல்லுவார். இன்றைக்கு அநேக வேலையில் நம்ம தேவன்கிட்ட சரியாக கேட்குறது கிடையாது. போய் அவருக்கு பாதத்தில் உட்காந்துட்டு ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் இருக்கிற கதையை உட்காந்து ஒப்பிக்கிறது, இதெல்லாம் தேவன் விரும்புகிறது கிடையாது பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் முன்னாடி செய்துட்டு இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் தைரியமாக அதை சொல்ல முடியும். பாருங்கள், இன்றைக்கி உங்ககிட்ட யாராவது வந்து அவங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கதையை சொன்னால் உங்களால் கேட்க முடியுமா? எவ்வளோ நாள் கேட்பீங்க? அப்போ கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அவர் பாதத்துக்கிட்ட போகும்பொழுது நம்ம தேவைகளை சந்திக்கிறதுக்கு தேவன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் அத்தாரிட்டி கொடுத்துருக்குறீங்கப்பா, ஆனால் அந்த அத்தாரிட்டியை பயன்படுத்துறதுக்கான எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அதுக்கு பலன் இல்லை, அதுக்கு சத்துவம் எனக்கு இல்லாத மாதிரி நான் தோணுது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறீங்களே, எனக்கு அந்த ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே கேட்டால் கண்டிப்பாக அவர் கொடுப்பார் பாருங்க. ஆனால் அந்த மாதிரி ஜெபிக்காமல், ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்யுங்க, நீங்கள் தான்ப்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முறையிடுவது தேவன் விரும்புறது கிடையாது பாருங்கள். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார் என்று வேதம் எழுதியிருக்குது. அப்போது நீங்கள் வந்து சத்துவமே இல்லை, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை உங்களுக்கு பயன்படுத்த தெரியலன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் எல்லாம் வசனம் தெரிஞ்சிருக்குது, எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த உங்களால் முடியலன்னா இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உன் கையில் இருக்க அதிகாரம் என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது, அவருடைய நாமம் இருக்குது பாருங்கள். அன்றைக்கு மோசேக்கு கோல் இருந்தது பாருங்கள். இன்றைக்கு நம்ம கையில் என்ன இருக்குது? அவருடைய நாமம், இயேசு என்ற நாமம். இந்த இயேசு என்ற நாமம் சொல்லும் பொழுதே பிசாசு நடுங்குவான் பாருங்க. பிரச்சனைகள் வெளியேறும் இயேசு நாமத்தினால. அவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது பாருங்க, அது விலகி போகிறத நம்ம பார்க்க முடியும். கலாத்தியர் 2:20 நம்ம பார்க்குறோம் இல்லையா? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு எனக்குள்ள யார் இருக்கிறாரு? கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிறிஸ்துவம் என்பது தரிசித்து நடப்பதில்லை, விசுவாசத்து நடப்பது. நம்ம உள்ளே இருந்த அந்த ஆவியானவர்கிட்ட நிறைய காரியம் நம்ம கேட்கணும் பாருங்கள். அவர் நமக்குள்ளே இருக்கிறதே அநேகருக்கு மறந்து போயிடுது இல்லை? நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்க, வழியே தெரியாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல் நீங்கள் இருந்தீங்கன்னா, பின்னாடி பார்வோன் மாதிரி சேனை, முன்னாடி செங்கடல், வழி இல்லை. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கையில் கொடுத்துருக்காரு. அந்த அத்தாரிட்டி எது தெரியுமா? இயேசு என்ற நாமம். அந்த நாமத்தை பயன்படுத்தி இன்றைக்கு அற்புதத்தையும் அதிசயம் காண பண்ணுகிற அந்த நாமம் உங்கள் கையில் இருக்குது பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம், இந்த இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தி வல்லமையான ஜெபங்களை செய்யும், தைரியமாக கட்டளையிடவும் பாருங்கள் கர்த்தர் விரும்பி கொண்டு இருக்கிறார். மத்தேயு 28:18 பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா நம்ம அவருடைய குமாரர்கள், அவருடைய குமாரத்திகள் என்று நம்மை நினைவுபடுத்துகிறார். சரீரத்தில் வியாதி, வலி, வேதனை இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போயிட்டு முறையிடுது, அப்படியே கதறி கதறி அழுகுறது, ஜெபிக்கிறது, அது ஒரு காலம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதே சமயம் அது எப்படி ஜெபிக்கணும்னா ஒரு அதிகாரமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து போய் சொல்கிறாரு, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மத்தேயு 10:8, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எது இலவசமாய் பெற்றோம்? அவருடைய நாமம்.
உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. உனக்கு உன் சரீரத்தில் நீ பார்த்து பேசு. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாதிப்பட்டாங்களோ அந்த வியாதியை பார்த்து பேச சொல்லுகிறார் கர்த்தர். பாருங்க, நான்லாம் சொன்னால் இது போகுமா, வியாதி மறையுமா, எப்படி அது மறையும் அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. அந்த நாமம் உங்களுக்கு விலையேறப்பெற்ற நாமம் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க, அந்த நாமத்து மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசமாக பேசி பாருங்கள். கர்த்தர் மூலியமாக நடக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் காண்பீர்கள். அப்போ உங்கள் கையில் இருக்கிற கோல் அந்த இயேசுவின் நாமம், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கட்டளையிடும் போது உங்கள் கடல் திறக்கப்படும். உங்கள் பிரச்சனையின் நடுவே நீங்கள் உலர்ந்த தரையில் நடந்து செல்வீர்கள். செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் என்னும் நாமத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணும்படி பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தவும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி சிறக்கவும் ஆண்டவரே. அப்போ எங்கள் மூலியமாக அநேருக்கு அந்த கிறிஸ்துவை காணும் பொருட்டாக நாங்கள் சாட்சியுள்ள வாழ்வு கை வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.